அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீட்ல சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். அத நான் எப்படி செய்றேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஆயில் போட்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, ஒரு பச்சை மிளகாய கீறி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வெடிச்சதும், நீளமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரி வதங்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கினதும், கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய போட்டுக்கலாம். எப்பவுமே பிரியாணியோட கலருக்காக மிளகாய் தூள தக்காளி போட்ட உடனே போட்டா நல்ல கலர் கொடுக்கும். கூடவே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு பட்டை ஏலக்காய் தூள், மல்லித்தழை, புதினா இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸ் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் பாதி அளவு வெந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் அளவு. தண்ணி வத்தி அரிசியும் தண்ணியும் சரிசமமா வந்த பின்னாடி தம் போடுறதுக்காக கீழே ஒரு பேன் வச்சு அது மேல குக்கர் வச்சு சுத்தி தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ மேல இருக்க விசில் கழட்டிட்டு கேஸ் கட்டும் கழட்டிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சு 25 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் கடையில வாங்கி சாப்பிட மாட்டீங்க. டெஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. டாடா பாய்.